ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், அஸ்ஸலாமு அலைக்கும். வெல்கம் பேக் மை சேனல். இன்றைக்கி நம்ம வீடியோவில் ஒரு சூப்பரான ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு ரெசிபி தான் பார்க்க போகிறோம். ஸோ இந்த வீடியோவை முழுசாக ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த கேக் ரெசிபி வந்து ஒரு லெஃப்ட் ஓவர் க்ரீம் வச்சு நான் ரெடி பண்ணியிருக்கேன். ஸோ அது என்ன அப்படிங்கிறது நம்ம வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை இப்போ தான் நீங்கள் ஃபஸ்ட் டைமாக பார்க்குறீங்கன்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ இன்றைக்கி இந்த கேக் ரெசிப்பியை நான் விப்பிங் க்ரீம் வச்சு தான் செஞ்சுருக்கேன். அதாவது நம்ம கேக் டெக்கரேஷனுக்கு கேக்கெல்லாம் விப்பிங் க்ரீம் யூஸ் பண்ணுவோம். அது கொஞ்சம் மீதமாயிருச்சு அப்படின்னா நம்ம ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணி வச்சுருவோம். அதில் ஒரு 2 நாளைக்கு நம்ம ஸ்டோர் பண்ணி வைக்கலாம். நல்லா ஏர் டைட்டில் போட்டு நீங்கள் ஸ்டோர் பண்ணிங்கன்னா 2 நாள் வைக்கலாம். 2 நாளைக்கு மேலே வைக்கக்கூடாது. ஸோ அந்த க்ரீம் என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்க்கும்போது, ஸோ அந்த க்ரீமில் நம்ம ஐஸ்கிரீம் செய்யலாம், நிறைய வெரைட்டிஸ் செய்யலாம். பட் நான் இன்றைக்கி அந்த க்ரீம் வச்சு ஒரு டீ கேக் ட்ரை பண்ணியிருக்கேன். உண்மையிலுமே ரொம்பவே டேஸ்ட்டாக இருந்துச்சு, ரொம்ப சூப்பராக வந்துருந்துச்சு. ஸோ அதுதான் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படிங்கிறது இந்த வீடியோவில் நான் ஷேர் பண்ணியிருக்கேன். இந்த அளவுகள் எல்லாம் பார்த்திங்கன்னா நான் ரொம்ப கம்மியான அளவுகள் தான் எடுத்திருக்கேன். விப்பிங் க்ரீம் மொத்தம் ஒரு 70 கிராம் தான் இருந்துச்சு. அதில் ஒரு முட்டை நான் சேர்த்துக்க போகிறேன். ஸோ இதோட அளவுகள் உங்களுக்கு வேணும் அப்படின்னா நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். ஜஸ்ட் இது நான் ட்ரை பண்ணி பார்த்த கேக் தான், எப்படி வருது அப்படின்னு பார்த்தேன். ரொம்பவே ரிசல்ட் நல்லாவே இருந்துச்சு. ஸோ கண்டிப்பாக நம்ம ஹோம் பேக்கராக நிறைய பேர் இருப்பீங்க. இந்த மாதிரி க்ரீம் நிறைய வேஸ்ட் ஆகும். ஸோ கண்டிப்பாக இது உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படிங்கிறத நான் ஷேர் பண்ணியிருக்கேன். அந்த க்ரீமோட நான் ஒரே ஒரு முட்டை சேர்த்து நல்லா பீட் பண்ணி எடுத்திருக்கேன். ஸோ நல்லா நீங்கள் பீட் பண்ணி எடுத்துக்கோங்க. நம்ம எப்படி எக் பீட் பண்ணுவோமோ அதுபோல் க்ரீம் அண்ட் எக் நல்லா பீட் பண்ணிக்கலாம். கூடவே சர்க்கரையும் சேர்த்து கொஞ்சம் கொஞ்சமாக பீட் பண்ணி எடுத்துக்கலாம். பவுடர் சுகர் சேர்க்க வேணாம். நீங்கள் சாதா சர்க்கரையை சேர்த்துக்கோங்க. ஸோ அப்போ தான் நமக்கு நல்லா பீட் ஆகி கிடைக்கும் அந்த க்ரீமும் அந்த எக்கும். பாருங்கள் எந்த அளவுக்கு நல்லா க்ரீமியாக கிடச்சிருக்குன்னு. இப்போ இதை நான் ஒரு பவுலில் நல்லா இதை க்ளீன் பண்ணி இந்த மாதிரி எடுத்துக்கோங்க. நம்ம ஒரு ஸ்பேச்சுலா வச்சு இது கூட ட்ரை இன்க்ரீடியன்ட்லாம் ஆட் பண்ண போகிறோம். இன்றைக்கி நான் மைதா மாவு எடுக்கலை. ஸோ இன்றைக்கி மைதா மாவுக்கு பதிலாக கோதுமை மாவு தான் எடுத்திருக்கேன். ஒரு 50 கிராம் அளவுக்கு கோதுமை மாவு, அது கூட 1 டீஸ்பூன் அளவுக்கு பேக்கிங் பவுடர், ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு பேக்கிங் சோடா சேர்த்துருக்கேன். பேக்கிங் பவுடர் 1/2 டீஸ்பூன் தான் சேர்த்தேன். 1/4 டீஸ்பூன் அளவுக்கு பேக்கிங் சோடா, ஒரே ஒரு பிஞ்ச் சால்ட் சேர்த்துருக்கேன். ஸோ இதையும் சேர்த்துட்டு அந்த நம்ம எடுத்து வச்சுருக்கிற பேட்டரோட நம்ம நல்லா அதை மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம். ரொம்ப ஓவர் மிக்ஸ் பண்ணாதீங்க, மெதுவாக மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. அது கூடவே ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு வினிகர் மட்டும் ஆட் பண்ணிக்கிறேன். இன்றைக்கி பாலோ இது கூட ஆயிலோ பட்டரோ மைதாவோ எதுவுமே சேர்க்க கிடையாது. ரொம்ப சிம்பிளாக நான் ஒரு 4 பொருள் வச்சு தான் இந்த கேக் ரெடி பண்ணியிருக்கேன். டேஸ்ட் உண்மையாலுமே ரொம்பவே நல்லா இருந்துச்சு. கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். விப்பிங் க்ரீம் உங்களுக்கு இந்த மாதிரி வேஸ்ட் ஆச்சு அப்படின்னா அதை வச்சு நம்ம இந்த மாதிரி ஒரு கேக் டீ கேக் ரெடி பண்ணி ஈவினிங்கில் சாப்பிடும்போது ரொம்பவே டேஸ்ட் நல்லாயிருக்கும். ஸோ நம்மளோட பேட்டர் பார்த்திங்கன்னா கொஞ்சம் நல்லா திக்காக இந்த மாதிரி இருக்கணும். நான் இந்த மாதிரி ஒரு டின் எடுத்திருக்கேன். அதில் நல்லா மேலே பட்டர் பேப்பர் மேலே அந்த கார்னர் வரைக்குமே நம்ம பட்டர் பேப்பர் போட்டுக்கணும். ஸோ அப்போ தான் நம்ம கேக் எடுக்கும்போது நல்லாயிருக்கும். இப்போ நம்ம பேட்டர் அதில் நம்ம மாற்றிக்கலாம். ஸோ உண்மையாலுமே இந்த ரெசிபி நல்லா இருக்குமா அப்படிங்கிறது ஒரு கன்ஃபியூஷனோடு தான் நான் இதை ரெடி பண்ணேன். ஸோ சாப்பிட்டு பார்த்ததுக்கப்புறமே உண்மையாலுமே ரொம்பவே நல்லா இருந்துச்சு டேஸ்ட்டு. அந்த க்ரீமோட டேஸ்ட் அந்த கேக்கில் நல்லாவே தெரிஞ்சிச்சு. மேலே நான் கொஞ்சமாக ஒரு கார்னிஷ்காக முந்திரி பருப்பு சேர்த்துருக்கேன். இது ஆப்ஷனல் தான். ஸோ சாப்பிடும்போது அதுவுமே கடிச்சு சாப்பிடும்போது டேஸ்ட் நல்லாயிருக்கும். நான் இன்றைக்கி குக்கரில் தான் வைக்கலான்னு ரெடி பண்ணேன். ஸோ வைக்க பார்க்கும்போது அந்த டின் சரியாக உட்காரல, அது கீழே விழுந்துகிட்டே இருந்துச்சு. அதனால் சரி வேண்டாம் அப்படின்ட்டு அதை எடுத்துகிட்டு திரும்ப நான் ஓடிஜிலேயே வச்சு பேக் பண்ணி எடுத்துட்டேன். நீங்கள் இந்த மாதிரி குக்கர்லேயுமே வச்சு தாராளமாக பேக் பண்ணலாம். ஒரு 10 நிமிஷம் மட்டும் ப்ரீஹீட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் ஒரு 25 நிமிஷத்துலேருந்து 30 நிமிஷம் வரைக்கும் நீங்கள் பேக் பண்ணி எடுத்தீங்க அப்படின்னா கேக் ரெடி ஆயிரும். நான் இன்றைக்கி ஓடிஜியில் தான் வச்சு பேக் பண்ணேன். மேலே நான் கொஞ்சம் நல்லா கலராக வரணும் அப்படிங்கிறதுக்காக லாஸ்ட்டாக ஒரு 2 நிமிஷம் மட்டும் டாப் ராட் மட்டும் ஆன் பண்ணி வச்சுருந்தேன். அதனால தான் மேலே பார்த்திங்கன்னா கொஞ்சம் கிறிஸ்பியாக கொஞ்சம் கலராக இருந்துச்சு. ஸோ சாப்பிட்றதுக்கு ரொம்பவே நல்லா இருந்துச்சு. கண்டிப்பாக இந்த கேக் ரெசிப்பியை நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு மறக்காமல் என்னோட ஷேர் பண்ணுங்கள். நான் உங்களுக்கு கட் பண்ணி காட்டுறேன் பாருங்கள் எப்படி இருக்குன்னு.
ஸோ ரொம்பவே சாஃப்டாக நல்லாவே இருந்துச்சு டேஸ்ட்டுமே. இது வந்து ஒரு 150 கிராம் அளவுக்கு இருந்துச்சு. ஸோ கோதுமை மாவில் வந்து செஞ்சது ரொம்பவே டேஸ்ட் நல்லா இருந்துச்சு. நான் ஃபஸ்ட் டைம் இப்போ தான் வந்து கோதுமை மாவில் ட்ரை பண்ணியிருக்கேன். எப்போவுமே நம்ம வந்து மைதாவில் தான் செய்வோம். ஸோ மைதா வந்து கொஞ்சம் அவாய்ட் பண்ணிவிட்டு கொஞ்சம் இந்த மாதிரி மில்லட்ஸ் இந்த மாதிரி கோதுமையிலையும் இனிமேல் கேக் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்பவே ஹெல்த்துக்கும் நல்லது. ஸோ அதுவுமே வந்து மைதா அவாய்ட் பண்ணுறதுமே நல்லது தான். பீஸ் வந்து கட் பண்ணி காட்டுறேன் பாருங்கள். ஸோ எந்த அளவுக்கு நல்லா சாஃப்டாக இருக்குதுன்னு. நம்ம மைதா மாவில் செஞ்சுருந்தோம் அப்படின்னா அந்த கேக் வந்து நல்லா ஒயிட்டாக தெரியும். ஸோ கோதுமை மாவில் செஞ்சுருக்கிறதுனால அதோட கலர் மட்டும் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள்.